கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் சீயோன் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Zion. 102ஆம் சங்கீதம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். Psalm 102 verses 13, 14 and 16. Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her, the set time is come. For thy servants take pleasure in her stones, and favor the dust thereof. When the Lord shall build up Zion, he shall appear in his glory. இவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவ ஊழியர்கள் வாஞ்சை வைக்க வேண்டிய கற்கள் எதை காட்டுகிறது? What do the stones upon which the servants of God should take pleasure show? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Revelations chapter 21 verse 14. And the wall of the city had 12 foundations, and in them the names of the 12 apostles of the Lamb. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 19-20 verses 19 and 20. And the foundations of the wall of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, the second sapphire, the third a chalcedony, the fourth an emerald, the fifth sardonyx, the sixth sardius, the seventh chrysolite, the eighth beryl, the ninth a topaz, the 10th a chrysoprasus, the 11th a jacinth, the 12th an amethyst. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிகை பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 12வது கல் சுகந்தியாயிருக்கிறது. The 12th stone is amethyst. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த சுகந்தி என்ற கல்லுக்கு வேத வல்லுனர்கள் கொடுத்த அர்த்தம் ஆளுகை என்பதாகும். The meaning given by the biblical scholars for this stone amethyst is rule. ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் They will be ruling. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆதி மனிதனை ஆண்டவர் படைத்தபோது அந்த ஆதி மனிதனுக்கு தேவன் கொடுத்த 7 ஆசீர்வாதங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் ஆளுகை. When the Lord created the first man, the Lord bestowed 7 blessings upon him, and one among the 7 blessings was dominion. அந்த ஆதி மனிதன் தேவனுடைய பிரமாணத்தை மீறின போது அந்த 7 ஆசீர்வாதங்களை இழந்து போய்விட்டான். When the first man transgressed the law of the Lord, he lost all the 7 blessings. 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். Psalm 8 verse 6. Thou madest him to have dominion over the works of thy hands. Thou hast put all things under his feet. உம்முடைய கரத்தின் கிரைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த ஆளுகைய கரத்தின் கிரிகளின் மேல ஆண்டவர் இந்த ஆதி மனிதனுக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார். Lord gave dominion over the works of all his hands for the first man. ஆனா அந்த ஆளுகையை அவன் இழந்து போய்விட்டான். But he lost his dominion. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு ஊழியரும் அல்லது ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ஆளுகையை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போதே. Therefore every worker of God and every believer, while they are alive on this earth itself, they have to regain this dominion. ஒவ்வொரு தேவ ஊழியருக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு விசுவாசிக்கு இந்த ஆளுகை வேணும். இந்த ஆளுகையை பெற்றுக்கொண்டாதான் இயேசுடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Not only for every worker of God, but every believer too should receive this dominion. Only those who have this dominion can be caught up in the secret coming of Lord Jesus. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அதை படிக்கிறோம். We read that in the book of Revelations chapter 12 verse 5.
And she brought forth a man-child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up unto God and to his throne. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். She brought forth a man-child who was to rule all nations with a rod of iron. இது எடுத்துக்கொள்ளப்படும் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. This is the church who will be raptured in the secret coming of Lord Jesus. சபை என்று சொல்லும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவ ஊழியர்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிற தேவ ஜனங்களும். When we say the church, the workers of God who are to be raptured and the people of God who are to be raptured. அப்ப ஒவ்வொரு தேவ ஊழியரும் இந்த சுகந்தி என்கிற இந்த கல்லின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். Therefore every worker of God should take pleasure on amethyst. அது ஆளுகை செய்கிற அந்த சுபாவத்தை வாஞ்சிக்க வேண்டும். That is, they have to take pleasure in the nature of dominion. இங்கே நான் வாசிக்கிறோம் பல காரியங்கள் நமக்கு ஆளுகை தேவை. இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் நான் விளக்கம் கொடுத்து முடிக்கிறேன். We need to have a dominion over many things, but I want to explain just one verse. சகல ஜாதிகளின் மேல் ஒரு ஆளுகை. A rule over all nations. அந்த ஜாதிகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. Nations should not rule over us. ஒரு ஊழியரையோ ஒரு விசுவாசியோ இந்த ஜாதிகள் தான் இப்போது ஆளுகை செய்து கொண்டிருக்கு. Presently these nations are ruling workers of God and believers. ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜாதிகளை ஆளுகை செய்யக்கூடியவங்களா மாறணும். But we should become the ones who rule over those nations. முதலாவது வேதத்துல பல்வேறு ஜாதிகளை குறித்து பார்க்கிறோம். Now first of all we read the scripture of various nations. சில ஜாதிகளை குறித்து மாத்திரம் சொல்லுகிறேன். Let me say you of certain nations. முதலாவது மோவாப் என்கிற ஜாதி. First the Moabite. இந்த மோவாப் என்கிற ஜாதி நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. அந்த ஜாதியை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். Moab should not rule over us, but we have to have dominion over the Moabites. முதலாவது மோவாப் என்று சொன்னால் மெத்த பெருமைக்காரன். First of all, when we say of Moab, we can say that he was exceeding proud. நான் எரேமியா 48 அதிகாரத்துல படிக்கிறோம். We read that in Jeremiah chapter 48, எத்தனை வசனம்? verse 29. We have heard the pride of Moab. He is exceeding proud, his loftiness and his arrogancy and his pride and the haughtiness of his heart. அவன் மெத்த பெருமைக்காரன். மோவாபின் பெருமையும் அவன் மேட்டிமையும் அவன் அகந்தையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். ஒரு ஊழியனை பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடாது அவன் மெத்த பெருமைக்காரன். Looking unto a worker of God, the Lord should not say, he is exceeding proud. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு விசுவாசியை பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடாது அவன் மெத்த பெருமைக்காரன். Looking unto a believer, the Lord should not say, he is exceeding proud. அப்ப நம்முடைய ஜீவியத்துல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பெருமை காணப்படுகிறது. On various occasions, we find pride in our life. அந்த பெருமை என்கிற அந்த சுபாவம் தான், அந்த ஜாதி தான் நம்மை ஆளுகை செய்து நம்ம அதுக்கு அடிமையா மாறிடுறோம். That nature, pride, or that nation is ruling over us, and now we are its slaves. நம்மகிட்ட உள்ள கிருபை வரங்கள் அவைகளை குறித்த பெருமை, ஆவிக்குரிய பெருமை. We have a pride over the talents and graces that we have. That is the spiritual pride. உலக பிரகாரமாக பட்டம், பதவி, பணம், பொருள், வேலை இதை வைத்து அதுல ஒரு பெருமை. In this world, about our education, qualification, our job and everything, we are proud over it. பேசுகிற வார்த்தைகள்ல பெருமை. We are proud in the words of mouth. பார்க்கிற பார்வையில பெருமை. We have a proud look. பார்வையில எப்படி பெருமை? How do we have a proud look? கர்த்தாவே என் இருதயம் எருமாப்புள்ளதல்ல. Oh Lord, my heart is not haughty. என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. Nor mine eyes lofty. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்கள் நான் தலையிடுறதில்லை. Neither do I exercise myself in great matters or in things too high for me. அப்ப பெரிய காரியங்கள் என்பது சொல்றது கர்த்தருடைய ஊழிய சம்பந்தப்பட்ட காரியம். When we say great matters, it is linked with God's ministry. எனக்கு மிஞ்சின கர்மங்கிறது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியத்தை நம்ம எட்டி பார்த்தால், மற்றவங்க ஜீவியத்தை எட்டி பார்த்தா அது நமக்குள்ள காணப்படுகிற பெருமை. அதான் மோவாப். When we say things too high for me, we should not look into the things that happen in the life of others, or we should not look into the life of others. That is the nature of Moab, that is they are proud. இரண்டாவது மோவாபுடைய மற்றொரு சுபாவம் என்னன்னு சொன்னால் சுயாதீன ஆவி. The second nature of Moab is that it had an independent spirit. 48:9. Jeremiah chapter 48 verse 9.
Give wings unto Moab, that it may flee and get away, for the cities thereof shall be desolate, without any to dwell therein. மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும், அதன் பட்டணங்கள் குடிகள் இல்லாமல். மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும். சுயாதீன ஆவி. Give wings unto Moab, that it may flee and get away. It is a free spirit or an independent spirit. கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். Christ took the form of a servant. அவர் இன்றைக்கு சீயோனிலே மூலைக்கல்லாய் மாறி இருக்கிறார். Today he is the cornerstone in Zion. தன்னை குறித்து இயேசு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3 காரியங்களை சொல்லுகிறார். In John the Gospel, Jesus says 3 things about himself. நான் சுயமாய் வரவில்லை. I came not of my own. நான் சுயமாய் பேசவில்லை. I spoke not of my own. நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. I did nothing of my own. அப்ப ஒவ்வொரு தேவ ஊழியரும் தங்களுடைய ஜீவியத்துல அடிமையின் ரூபம் எடுப்பதை விரும்ப வேண்டும். Therefore every worker of God should like to take the form of a servant in their lives. சுயமாய் பேசவோ சுயமாய் வர்றதுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. And we should not speak anything of our own. When we say coming freely, that is coming or going from one place to the other. சுயமா ஒன்றும் செய்யக்கூடாது. We should not do anything of our own. மேகத்துக்கு கீழ இருக்கணும். We must be found under the cloud. நடத்திப்புக்கு கீழ காணப்பட வேண்டும். We must be always under the leading. நடத்திப்புக்கு மேல போனா அது லூசிஃபர். மேகத்துக்கு மேல ஏறியாச்சுனா லூசிஃபர். If you go above the leading or if you go above the cloud, then it is Lucifer. 1 கொரிந்தியர் 10:1 நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழ இருந்தார்கள். In 1 Corinthians chapter 10 verse 1 it is read that all our fathers were found under the cloud. அப்ப மோவாபுடைய இரண்டாவது சுபாவம் சுயாதீன ஆவி. Therefore the second nature of Moab is that it had an independent spirit. பல சந்தர்ப்பத்துல நம்மால அடிமையின் ரூபம் எடுக்க முடியல. In many circumstances we find that we are not able to take the form of a servant. நம்முடைய சுய ஞானத்தை, நம்முடைய சுய பலத்தை, அனுபவத்தை, நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். We are trying to expose our self wisdom, self strength and self understanding. பேதுரு சொல்றார் 1 பேதுருல உங்களுடைய சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். In 1 Peter says, do not use your liberty as a cloak of maliciousness, but be servants to God. அடுத்து மோவாபுடைய அடுத்த சுபாவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, when we look into the next nature of Moab, வாந்தி பண்ணி அதிலே புரளுவான். they vomit and wallow in it. அப்ப எந்த காரியத்தை வேண்டாம் என்று வாந்தி பண்ணுகிறோமோ அந்த காரியத்தை மறுபடியும் எடுத்து அதை அனுபவிப்பது. Suppose we vomit something saying that we do not need it, later in life we take it up and use it. எத்தனாவது வசனம்? Jeremiah chapter 48 verse 26. Make ye him drunken, for he magnified himself against the Lord. Moab also shall wallow in his vomit, and he also shall be in derision. அவனை வெறிகொள்ள செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான், அவன் பரியாசத்துக்கு இடமாவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி மோவாபை குறித்து பல்வேறு சுபாவங்களை நாம் பார்க்கிறோம். In this way we can see various natures associated with Moab. இந்த சுபாவங்கள் நம்மை ஆளுகை செய்யுமானால், நம்மை அடிமைப்படுத்தி இருக்குமானால், இதுவரைக்கும் அப்படி அடிமைப்படுத்தி இருக்குது. Until now these natures have had dominion over us and had brought us as slaves under it. அடுத்து மோவாபினுடைய சுபாவத்தை குறித்து வாசிக்கும் போது ஏசாயா 16:6 வீம்பு பிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. And next about Moab, in Isaiah chapter 16 verse 6 we read that he was rebellious. சில விஷயங்களை பிடிவாதம் பிடிச்சிட்டு நான் நினைச்சதுதான் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு நிற்பாங்க. In certain things they will be stubborn and arrogant, saying what I think should be done. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த மோவாப் என்கிற ஜாதியின் மேல நமக்கு ஒரு ஆளுகை தேவை. Therefore we need to have a rule or dominion over this nation Moab. ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவை. Every worker of God and every child of God needs it. அப்ப அந்த ஆளுகையின் மேல வாஞ்சை வைக்க வேண்டும். So we must take pleasure in dominion. அடுத்து அம்மோன் என்கிற ஒரு ஜாதி. The next nation is Ammon. இந்த அம்மோன் ஜாதியை குறித்து 1 சாமுவேல் 11 படிக்கிறோம். In 1 Samuel chapter 11 we read about this nation Ammon. முதலாவது கேரக்டர் என்னன்னா முற்றுகை போடக்கூடிய சுபாவம். The first nature for them is that they were encamping. இப்போ ஒரு தேசம் மற்றொரு தேசத்தின் மேல படையெடுத்து முற்றுகை போட்டாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose one nation is coming against other nation and encamping against them. ஒருத்தரும் விரும்பினபடி, அதாவது எப்பயும் செய்யறபடி பழையபடி நடக்க முடியாது, விரும்பினபடி செய்ய முடியாது, அசைய முடியாது. அதான் முற்றுகை போடுற அனுபவம்.
No one inside that land will have freedom to do whatever they did earlier. They cannot move from their place, that is encamping. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பல விஷயங்கள்ல இந்த அம்மோன் என்கிற ஜாதி நமக்குள்ள வந்து ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளேயும் அல்லது விசுவாசிகளை வந்து அவங்கள முற்றுகை போட்டிருக்கோம். In many circumstances, that Ammonite nation has come into workers of God and believers and had encamped against them. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு போகக்கூடாத அளவுக்கு முற்றுகை போடுவது. It will not allow them to go to the dawn praising and will encamp against them. காலை 6 மணி ஜெபத்துக்கு போக முடியாத அளவுக்கு முற்றுகை போடுவது. It will encamp against them and not allow them to go for the morning prayers at 6 o'clock. சாயங்காலம் விசுவாச வீட்டில் உள்ள சாயங்கால ஜெபத்துக்கு போக முடியாத அளவுக்கு முற்றுகை போடுவது. It encamps them against them so that they do not go for the evening prayers in the faith home. இரவு பிரைசிங்க்கு போக முடியாத அளவுக்கு முற்றுகை போடுவது. It encamps so that they do not go for the night praising. கர்த்தருக்காக ஊழியங்கள் கர்த்தருக்காக பாடுபட முடியாத அளவுக்கு முற்றுகை போட்டு சோம்பேறியா வைத்திருக்கும். And it encamps against them so that they do not serve the Lord or suffer for the Lord and makes them to sit idle. என்ன வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்தாலே சபிக்கப்பட்டவனாம். For the scripture says, cursed is the one who doeth the work of the Lord deceitfully. தனி ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு, உபவாசம் எடுக்க முடியாத அளவுக்கு, தாழ்த்த முடியாத அளவுக்கு முற்றுகை போடுவது. It encamps so that they do not have personal prayer or they are not able to fast or they are not able to humble themselves. வாசிங்க 1 சாமுவேல் 11:1. 1 Samuel chapter 11 verse 1. 1 முதல் 1 onwards. Then Nahash the Ammonite came up and encamped against Jabesh Gilead, and all the men of Jabesh said unto Nahash, Make a covenant with us, and we will serve thee. And Nahash the Ammonite answered them, On this condition will I make a covenant with you, that I may thrust out all your right eyes, and lay it for a reproach upon all Israel. And the elders of Jabesh said unto him, Give us 7 days respite, that we may send messengers unto all the coasts of Israel, and then if there be no men to save us, we will come out of thee. அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கிலியாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாக நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணியும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை வரு பண்ணுவதே நான் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முற்றுகை போடுறதுன்னா, இந்த அம்மோனிய ஆவி எனக்குள்ள வந்துட்டா அவன் முதல்ல என்ன முற்றுகை போடுறான், அடுத்து ஏன் மூலமாக மற்றவர்களை முற்றுகை போடுறான், மற்றவங்களை ஜெபத்துக்கு விடாம. Then if this Ammonite spirit comes into me, it first encamps against me, then it encamps against others. By me, others are not allowed to go to the prayers. ஃபெய்த் ஹோம்ல உள்ள பிரேயர்ஸ் முடிந்த பிற்பாடு தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். You must do any work only after you complete the faith home prayers. ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பரிசுத்தவான் சொன்னார், ஃபெய்த் ஹோம் பிரேயர் முடியாம விசிட்டிங் என்ன செய்ய, விசிட்டிங் போறதுனால ஆத்மா சந்திக்கிற எதா இருந்தாலும் விசுவாச வீட்டில் ஒரு நாள் பிரேயருக்கு போகலன்னா வெளியில ஊழியம் செய்ய போக கூடாது. Suppose on a day if you have not attended faith home prayers, then you should not go out to visit believers. அவர் இன்னும் கொஞ்சம் ஹார்டா சொன்னார், ஒரு நாள் மார்னிங் பிரேசிங் எழுமனா நீங்க சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே போக கூடாதுன்னு சொல்வார். He told it in a tougher way. If you do not come for dawn praising on one day, you should not enter the kitchen to cook on that day. எந்த எழுத்தின்படியான ஊழியமும் செய்ய வேண்டாம், எந்த ஆவிக்குரிய ஊழியமும் செய்ய வேண்டாம். You should do no literal ministry or also spiritual ministry. ஆகவே முற்பிதாக்கள் வைத்த அந்த ஜெப ஒழுங்குகளுக்கு நம் உண்மையா இருக்க வேண்டும். Therefore, we must be faithful to the prayer order that has been given to us by our forefathers. ஜெபத்தை விட்டு விட்டு ஊழியம்னு போயிட்டு இருக்க கூடாது. Leaving away prayers, we should not be running here and there saying ministry. அப்பதான் முற்றுகை போடுகிற அனுபவம். That is the experience of encamping. ஏதாயிலும் ஒரு காரியத்தை காண்பித்து அதுல கவனத்தை செலுத்த வச்சு ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு முற்றுகை போடுவான். Showing something and diverting their attention and encamping so that they are not able to pray. அடுத்து அவனுடைய இரண்டாவது காரியம் என்ன? What was his next second thing? வலது கண்ணை பிடுங்குவது. He was thrusting out the right eye. வலது கண்ணை பிடுங்குவது. Thrusting out the right eye. அப்ப இந்த வலது கண் என்று சொல்லுவது அது தரிசனத்தை இழந்து போகிற அனுபவத்தை. வலது கண் பிடுங்கப்பட்டாச்சுன்னா சீயோனின் தரிசனம் இருக்காது, எருசலேமின் தரிசனம் இருக்காது, பூரணத்தை பற்றிய தரிசனம் இருக்காது, வருகையை பற்றிய தரிசனம் இருக்காது.
If the right eye is being thrust out, we will lose a vision. That is vision about Zion, vision about Jerusalem, vision about the coming of the Lord, and vision about the throne. பாருங்க, பத்ம தீவுல யோவான் சிறையிருப்புல காணப்படுறாரு. Apostle John was exiled to the island of Patmos. எத்தனையோ உபத்திரம், So many persecutions. எத்தனையோ சித்திரவதைகள். And he was tortured much. அந்த பாதையில போகும்போது அவர் சிங்காசனத்தை பார்க்கிறார். In the midst of that path, he was able to see the throne. சிங்காசனத்தின் மேல் வெறும் சிங்காசனத்தை மட்டும் பார்க்கல. சில சொல்லுவாங்க, ஒரு சிங்காசனத்தை நான் பார்த்தேன் அப்படிமா. Certain people used to say that they saw a throne in a vision, but it was not so with John. He did not see just a throne. அவர் சிங்காசனத்தை மட்டும் தரிசனத்துல பார்க்கல, சிங்காசனத்துல ஒரு வீட்டு இருக்கிறார், அவரையும் தரிசனத்துல பார்க்கிறார். He did not only see the throne, but also one seated on the throne. அவர் வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்தாருன்னு அவருடைய உருவம் எப்படி இருந்துச்சு அதையும் பார்க்கிறார். And he was able to see his figure also and said he was like a jasper and a sardine stone. இதெல்லாம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல அவர் பார்த்த தரிசனம். And in the book of Revelation chapter 4, it is written about the vision that he saw. அடுத்துள்ள அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் வலது கரத்துல ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாரு, அதையும் தரிசனத்துல பார்க்கிறாரு. In the next chapter, it is written that in his vision he saw the one seated on the throne having a book in his right hand. அந்த புத்தகத்தை மட்டும் பார்த்து ஏதோ ஒரு புத்தகம் மாதிரி தெரிஞ்சும்பாங்க, ஏதோ ஒன்னு தெரிஞ்சு சரியா தெரியல அப்படிம்பாங்க. நம்ம ஆட்கள் தரிசனம் பார்த்துட்டு, If our people see vision, they say, I saw something, it was something like a book, but I'm not sure. ஆனா அவர் கிளியரா பார்க்கிறார் தரிசனம். But he saw a very clear vision. வலது கரத்துல ஒரு புத்தகம், A book in the right hand. அதுவும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டதுன்னு அதையும் பார்க்கிறார். He also saw that it was written within and without. காரணம், கண்கள் பிடுங்கப்படவில்லை. The reason was that his eyes were not thrust out. ஊழியத்தின் பகுதியில் என்ன பாடுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஜனங்களே இல்லாத, உடன் ஊழியர்களே இல்லாத பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்க இருந்தாலும் கூட ஊழியக்காரங்கள்ல விசுவாசிகள்ல சபை இல்ல, ஆனா கர்த்தர் இருக்கிறார். நானும் என் தேவனும் நானும். Even though he had to face much persecutions and temptations in the ministry, and he was banished to the isle of Patmos, where there was no one with him, no co-workers, no believers at all, only he had to be alone with his God and the experience of I and my God and I. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அங்க ஆட்கள்ல கூட There were no one with him, உடன் ஊழியர்கள் இல்ல, no co-workers, ஜனங்கள் இல்ல, no people, சபை இல்ல, no church, ஊழியம் இல்ல, no ministry. ஆனால் அவர் சந்தோஷமா இருக்கிறார். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாய் மாறுகிறார். But yet he rejoiced and he says, I was in the spirit in the day of the Lord. அந்த இடத்துல வச்சுதான் மொத்த பரலோகத்தின் தரிசனத்துல பார்க்கிறார். Being in that place, he was able to see the whole of heaven in his visions. சீயோனை பார்க்கிறார், He saw Zion, எருசலேமை பார்க்கிறார், he saw Jerusalem, புதிய வானத்தை பார்க்கிறார், he saw the new heaven, புதிய பூமியை பார்க்கிறார், he saw the new earth, நித்திய அக்னி கடலை பார்க்கிறார், he saw the eternal hellfire, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்க்கிறார். he saw the lamb slain. அவருக்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருப்பதாக காண்கிறார். He also saw the lamb had 7 horns and 7 eyes. பிதாவை பார்க்கிறார். He saw the Father. பரிசுத்த ஆவியானவரை அக்னி தீபங்களாக 7 அக்னி தீபங்களாக பார்க்கிறார். And also he saw the Holy Spirit as 7 fiery lamps. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. What a marvelous life. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ஊழியம் இருக்குதா, சபை இருக்குதா, உடன் ஊழியங்க எப்படி இருக்கிறாங்க, ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, அதை சிந்திக்கிற ஊழியக்காரங்களுக்கு இந்த அனுபவங்கள் இருக்காது. கர்த்தரை அந்த வலது கண் என்பது ஒரு விசேஷமான அனுபவம். And a worker of God who wants to find out if there is a proper ministry, people there, co-workers are fine or not, that people will not have such a vision. பட்டங்கள், இந்த உலகத்துள்ள பட்டங்கள், ஸ்தானங்கள், பதவிகள், இதன் மேல நாட்டம் உள்ளவங்களுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய வலதுகண் இருக்காது. Those who are minded about the qualifications, designations, posts in this world, they will not have a right eye to have such a vision. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த அம்மோனி ஆவி வலது கண்ணை பிடுங்கி போடுது. Therefore the Ammonite spirit comes and thrusts out the right eye. மூன்றாவது இந்த அம்மோனுடைய ஆவியுடைய வேலை என்ன? What was the third work of the spirit of the Ammonite? நிந்தை வர பண்ணுவது. Bringeth a reproach. தேவ ஜனங்களுக்கு, to the people of God, ஊழியர்களுக்கு, to the workers of God. அதை இதையும் சொல்லி அவங்க பேரை கெடுத்து, இப்ப எனக்குள்ள அந்த ஆவி வந்துருச்சுன்னா என் கூட இருக்க ஊழியக்காரங்க, ஜனங்க, எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க,
யாருடைய பேரையாவது கெடுத்து நிந்த வர பண்ணி கொண்டே இருப்பேன். அது ஒரு ஊழியமா நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். If I get that spirit, I will be doing it as a ministry to tarnish the names of my co-workers and also the believers. அப்படி ஒரு சுபாவத்தை எனக்குள்ள யாராவது பார்த்தா உடனே விளங்கிக்கணும், வந்துட்டான்டா அம்மோனியன். If somebody sees that nature in me, immediately you have to identify and say, oh, the Ammonite has come. வந்தாச்சு, அம்மோனியன் உள்ள வந்தாச்சுன்னு விளங்கிடணும். You must understand, Ammonite has come inside. அப்ப இந்த அம்மோனியன் இன்றைக்கு என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தால், if this Ammonite is ruling over me today, நான் அந்த சுகந்தி என்கிற கல்லின் மேல் வாஞ்சை வைக்கும் போது, when I take pleasure in amethyst, அதே வேளை ஆண்டவரே இந்த அம்மோனியன் இப்போது என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கான்னு தேவசமூகத்தில் ஒத்துக்கொண்டு அறிக்கையிட வேண்டும். at the same time we have to acknowledge in God's presence and confess that this Ammonite is having dominion over me. என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மோவாபையும் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அம்மோனியனையும் நான் ஆளுகை செய்ய விரும்பி வாஞ்சை வைத்து அந்த கல்லின் மேல் வாஞ்சை வைத்து தேவனிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் அந்த ஆளுகையை தருவார். And when I have a pleasure to rule over that Moabite and that Ammonite who are presently having a dominion over me, and when I say it unto the Lord and take pleasure in that stone, certainly the Lord will give me a rule over those nations. அடுத்து கானானியன். Next, the Canaanite. வேதத்துல பல்வேறு ஜாதி இருக்கு, நான் சில ஜாதிகளை மட்டும் சொல்றேன். There are various nations in the scripture. I just want to quote only a few. என்றால் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யக்கூடிய ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கணும். For she has to bring forth a man child who will rule all nations with a rod of iron. அப்ப கானானியன் மேல ஒரு ஆளுகை. Oh, so a rule over the Canaanite. கானானியன் என்று சொல்லும்போது, when we say of a Canaanite, சபிக்கப்பட்டவங்க அவங்க. they are cursed. அவங்க எப்படி சபிக்கப்பட்டாங்க? How were they cursed? தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே அறிவித்தாங்க. They revealed or showed the nakedness of their fathers abroad. திராட்சரசத்தை குடித்து நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். And Noah had drunk wine in excess. He was in a high and he was lying naked. இந்த கானானியர்களுடைய தகப்பனாகிய காம் என்ன செய்தான்? What did Ham, the father of the Canaanites, do? அவன் என்ன செய்தான்? போய் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து வந்து சகோதரர்களிடத்துல சொன்னான். Looking at the nakedness of his father, he went and told it to his brethren. அதாவது அந்த தகப்பனுடைய பிள்ளைகள்ட்ட தான் சொன்னான், அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லல. That is, he told to the children of his father and not to someone else. ஒரே வீட்டுக்குள்ள தான், அடுத்த வீட்ல போய் சொல்லல, அடுத்த குடும்பத்துல போய் சொல்லல. Within the same family, he did not go to the next house and reveal it. அப்ப மற்ற ரெண்டு பேர் என்ன செய்தாங்க? Do you know what the other two did? அதான் இந்த காமுக்கும் மற்ற ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். That's the difference between Ham and the other two. இவங்க கேள்விப்பட்டது உண்மையானு பார்க்க விரும்பல. They did not want to know whether it was true what they heard. ரெண்டு சகோதரர்கள், Two brothers, இப்படி ரெண்டு பேர் நிக்கிறாங்க. they standing side by side. அந்த வஸ்திரத்துடைய போர்வையுடைய ஒரு நுனியை ஒருத்தன் பிடிச்சுக்கிறான், மற்ற நுனியை இன்னொருத்தன் பிடிச்சுக்கிறான். Took the garment by the ends. நோவா அங்க படுத்துக்காரனா இப்படி நேரிட்டு வரல, ரிவர்ஸ்ல வர்றாங்க, பின்பக்கம் வர்றாங்க. Noah was lying on the floor. They did not come directly, they came backward. இப்ப நோவா அங்க படுத்துக்கிறாருன்னா இப்படி நேரிட்டு வரல. Suppose Noah was lying there in the front, they did not come directly looking at his father. நேரிட்டு வந்தா அது அந்த காட்சியை இவங்களும் பார்த்துருவாங்க. If they come forward, they will also be looking at the side. அந்த நாட்கள் என்ன தேவ ஞானம் பாருங்க. Look at the wisdom of God those people had in those days. காமுக்குள்ள புத்தியை பாருங்க, இவங்க ரெண்டுத்துக்குள்ள புத்தியை பாருங்க. Look at the mind of Ham and look at the mind of the other two. அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, if you read that verse, அதை பிடிச்சிட்டு வந்து பின்பக்கம் வந்து என்ன செஞ்சாங்க? அப்படியே அந்த வஸ்திரத்தை போட்டு மூடினாங்க. இவங்க பார்க்காமலே அதை மூடிட்டாங்க. They took the garment and brought it upon the shoulders and went back and covered the nakedness of their father, and they did not look at the nakedness of their father. வாசிங்க அந்த வசனத்தை. Genesis chapter 9 verses 22 and 23. And Ham, the father of Canaan, saw the nakedness of his father and told his true brethren without, and Shem and Japheth took a garment and laid it upon both their shoulders and went backward and covered the nakedness of their father, and their faces were backward, and they saw not their father's nakedness. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேல போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. How beautifully is it written. பின்னிட்டு வந்து,
They came backward. அதை மூடுறாங்க. They covered him. மூடுறது மாத்திரமல்ல, Not only did they cover him, அவங்க பின்னிட்டு வந்தபடினால, எதிர்முகமா போகாதபடினால தகப்பனுடைய நிர்வாணத்தை அவங்க பார்க்கல. as they came backward and not forward, they did not see the nakedness of the father. அதுபோல ஒரு ஊழியர்களுடைய வாழ்க்கையுடைய குறைவுகளை ஜனங்களோ இல்ல மற்ற ஊழியர்கள் அதை ஒரு ஊழியருடைய வாழ்க்கை வர்றத இன்னொரு ஊழியர் போய் வெளியில சொல்றது, இல்ல ஜனங்கள் அதை பார்த்துட்டு போய் வெளியில சொல்றது, இதெல்லாம் என்றென்றைக்கும் சபிக்கப்படுவது கேட்டதான காரியம். Similarly, when there is a shortcoming in the life of a worker of God, people of God also should not see it and go and tell outside, or the worker of God or other workers of God also should not say about the shortcomings in the life of this worker of God abroad. In this way, if they do so, they are cursed. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய நாட்கள் வரைக்கும் இந்த கானானியர் சபிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. Even till today, till our days also, this Canaanite nation is cursed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல ஏத்தியர், எமோரியர், கிர்காசியர், பெரிசியர், இப்படி பல்வேறு ஜாதிகளை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். Similarly, in the scripture we read of the Hittites, Hivites, Girgashites and Jebusites and so on. இந்த ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. In this way, every nation reveals a character of its own. அதை நாம் தியானித்து பார்த்துக் கொள்வோம். And we have to meditate it ourselves. அப்ப அந்த ஒவ்வொரு ஜாதியையும் பகுத்தறிந்து Discerning every nation அந்த ஜாதி நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து and finding out if that nation has brought us into captivity. அப்படி அடிமைப்படுத்தி இருக்குமானால் In case it has brought us into captivity, ஆண்டவரிடத்துல மனங்கசந்து அழுது we bitterly before God அறிக்கையிட்டு confess கெஞ்சி மன்றாட வேண்டும். and we have to beseech and pray. அப்ப கர்த்தர் என்ன செய்வார்? What will the Lord do then? அந்த ஜாதிகளை அழிப்பார். And he will destroy those nations. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜாதிகளை ஒரேடியா உன்னை விட்டு துரத்த மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு துரத்துவேன் என்று சொல்லியிருப்பதை நம்ம உபாகமத்துல பார்க்கிறோம். In Deuteronomy we see that the Lord has said, at one go I will not destroy the nations, little by little I will remove them from you. ஒரேடியா துரத்தினா உனக்குள்ள காட்டு மிருகங்கள் பெருகி போகும். If I send it or deliver you in a go, then wild beasts will multiply in your life. அதாவது பெருமை நமக்குள்ள வந்துரும். That is, pride will come in our lives. மற்றவங்களை அற்பமா எண்ண ஆரம்பிச்சிருவோம். We'll start to despise others. மற்றவங்களை எப்போதும் குற்றப்படுத்தி கொண்டே இருப்போம். All the while we'll be accusing others. பெருமை வந்தா தேவன் நமக்கு எதிரியா மாறி விடுவார். If we are proud, God will become our enemy. ஆகவே இந்த சுபாவம், இந்த ஜாதிகள் நமக்குள் இருக்கிறதை பார்க்கும்போது நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு கண்ணீர் விட்டு கதறி அதுக்காக ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஒரே நாள்ல எல்லா ஜாதியும் கொல்ல மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாய் கொல்லுவார். Therefore, when we find these nations and the experience of these nations come in our life, we have to weep bitterly in God's presence and keep on confessing it. But the Lord will not deliver us in one go, step by step, gradually, little by little, the Lord will deliver us. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார். Thy servants shall take pleasure in the stones and favor the dust thereof. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy இந்த name. 12 விலையேறப்பட்ட கற்களின் மேல் ஒவ்வொரு ஊழியர்களும் வாஞ்சை வைக்க வேண்டும். Every worker of God should take pleasure on these 12 precious stones. அதுக்கு பிற்பாடு வேதத்துல வேறு சில கற்கள் இருக்கிறது. After that also there are some more stones written in the scripture. ஏசாயால வாசிக்கும்போது பரீட்சிக்கப்பட்ட கல். And in Isaiah we read of the tried stone, திட அஸ்திவாரம் உள்ள கல், a stone with sure foundation, விலையேறப்பட்ட கல், a precious stone. மனுஷரால் தள்ளப்பட்ட கல். பேதுருல வாசிக்கும்போது மனுஷரால் தள்ளப்பட்ட கல். In Peter we read of the stone disallowed of men. அடுத்து ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். Next the stone which has been rejected. அதுக்கப்புறம் ஏறுவதற்கு ஏதுவான கல். And next a stone of stumbling. இந்த ஒவ்வொரு கல்லையும் குறித்து கடந்த நாட்கள்ல சில காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த கல்லின் மேலையும் நாம் வாஞ்சை வைக்க வேண்டும். And about every stone we have seen in the past, we have to take pleasure on these stones also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து இந்த மண்ணுக்காக நாம் பரிதவிக்கும் போது, when we take pleasure on these stones and favor the dust thereof, தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவார். God shall arise and have mercy upon Zion. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். Thou shalt arise and have mercy upon Zion. அதற்கு தயை செய்யும் காலமும் தாக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her, the set time is come. அப்ப அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். He has set a time. இந்த சுபாவங்கள் எல்லாம் சீயோனுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் தரும்படியாக ஒரு
குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். The Lord has a time set to give all these natures for every worker of God. அந்த காலத்துக்காகவும் அந்த குறித்த நேரத்துக்காகவும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு தேவ ஊழியரும் தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடப்போமாக. Let every worker of God with hope prostrate at the feet of Jesus, God for that favorable time and the set time. சீயோனை பற்றிய சத்தியங்கள் என்பது ஒரு பெரிய சமுத்திரம். The truths about Zion is an ocean. சில காரியங்களை மாத்திரம்தான் தேவன் அனுமதித்த சமயத்துக்குள்ளாக நம்மால் பார்க்க முடிந்தது. We were able to meditate only a few according to the time permitted by the Lord. இன்னும் சீயோனை பற்றிய சத்தியங்கள் ஒரு சமுத்திரத்தை போல இருக்கிறது. And truths more that we have to know about Zion are like an ocean. ஆகவே அந்த சீயோன் மேல வாஞ்சை வைப்போம். Let us have a desire upon Zion. அந்த சீயோனை விரும்புவோம். Let us love Zion. சீயோனை தேவ ஜனங்கள் பகைக்க கூடாது. And the people of God should not hate Zion. சீயோனை பகைத்தால் அங்க என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் பார்த்தோம். We saw those who hate Zion, what will happen of them. சர்வத்தையும் படைத்த தேவன் விரும்பி தான் வாசம் பண்ணும்படியாக தெரிந்தெடுத்த மேன்மையான ஸ்தலம்தான், நித்தியத்தில் வெளியேறப்பட்ட ஸ்தலம்தான் சீயோன். The most coveted place in eternity, the place that has been desired, chosen and taken as a rest forever by a God who created the whole universe and everything in it is Zion. இந்த சீயோனை தற்போது கர்த்தர் தாமே தம்முடைய சொந்த கரத்தினால் கட்டி வருகிறார். At present God himself is building the Zion with his own hands. ஆகவே சீயோன் கட்டப்படும்படியாக ஒவ்வொரு தேவ ஊழியரும் நம்மை வாஞ்சித்து ஒப்புக்கொடுப்போம். Therefore let every worker of God desire and commit ourselves to build Zion. விசுவாசிகளும் கூட சீயோன் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய தவிப்பு, தாகம் இனி வருகிற நாட்களில் அல்லது இன்று முதல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும், இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். From today onwards and for the days to come, let every child of God also have a thirst and a longing and a desire that Zion be built up. அஸ்திவாரம் இல்லாவிட்டால் வீடு இல்லை. No, without foundation there is no house. சீயோன் இல்லாவிட்டால் எருசலேம் இல்லை. Without Zion there is no Jerusalem. இயேசுவின் ரகசிய வருகை உடனே வராது. Secret coming of Jesus will not take place then immediately. ஆகவே வருகையை வாஞ்சிக்கிறவர்கள், Therefore those who desire the coming, புதிய எருசலேமில் எப்போது பிரவேசிப்போம் என்ற வாஞ்சையோடு இருக்கிறவர்கள், those who are with the longing saying, when will I enter into New Jerusalem? சீயோன் கட்டப்பட வாஞ்சிப்போமாக. Let us desire that Zion be built up. அதே வேளையில் சீயோன் தீட்டுப்படுவாளாக என்று சொல்லி சில வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. At the same time certain powers are striving against Zion saying, let Zion be defiled. சீயோனை தீட்டுப்படுத்த முடியாத எத்தனையோ பிசாசின் வல்லமைகள் எழும்பி கிரியை செய்கிறது. So many powers of the devil are working even today so that Zion will be defiled. ஆனால் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்கின கர்த்தர் சகல வல்லமைகளின் கரத்தில் இருந்தும் சீயோனை தப்புவித்து பாதுகாப்பார். Therefore the Lord who has come down to fight against the powers that are fighting against Zion and is still thereof will destroy all the powers. ஆகவே ஒவ்வொரு இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியங்களை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய ஊழியருக்கும் எனக்கும் அடியேனுக்கும் ஆண்டவர் சீயோனாய் மாற, சீயோனிலே காணப்பட மிகுந்த இரக்கம் பாராட்டுவாராக, தயவு பாராட்டுவாராக. Therefore let the Lord show his greatest mercy and compassion on every worker of God including myself that we become Zion. தேவ ஜனங்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளை சீயோனாய் மாற்ற வேண்டும், சீயோனை சுதந்தரிக்க வேண்டும். என் பிள்ளை அந்த யாக்கோபின் தாயை போல என் பிள்ளைகள் இந்த சீயோனில் ஆண்டோடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் அல்லது எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரோடு இருக்கணும், சீயோனில் ஆண்டவரோடு இருக்கணும் என்கிற வாஞ்சையும் தவிப்பும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். Therefore let every child of God have a longing and desire that their children should inherit Zion, as the mother of James said unto Jesus, let my two sons be one on thy right and other on the left. That is, wherever Jesus is, their children should be along with them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவபுத்திர வெளிப்படவே வேதனை கொண்டவள் அலறுகிறார். தேவபுத்திர வெளிப்படவே வேதனை கொண்டவள் அலறுகிறார். யாவையும் ஆளுமோரான் மகவை அவள் இன்றிடும் வேளையை வந்ததினார். யாவையும் ஆள
காவலின்றிடும் வேளை வந்ததினால் காணீரற்புதம் வானத்திலே மணி மாதிவளோர் பெரும் அதிசயமே காணீரற்புதம் வானத்திலே மணி மாதிவளோர் பெரும் அதிசயமே ஜெயமெடுத்தோர் ஆன்மகவாய் சேர்த்திட தேவ சிங்காசனத்தே ஜெயமெடுத்தோ ஆன்மகவான் சேர்த்திட தேவ சிங்காசனத்தே கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே வர விசுவாசத்தில் இணைந்தோங்கிடுவோம் கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே வர விசுவாசத்தில் இணைந்தோங்கிடுவோம் ஜெயமெடுத்தோம் ஹல்லேலூயா கிருபை 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 பகவான் சேர்த்திட தேவ சிங்காசனதே கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே வர விசுவாசத்தில் இணைந்தோங்கிடுவோம் கிறிஸ்துவின் நிறைவென்னும் பூரணமே வர விசுவாசத்தில் இணைந்தோங்கிடுவோம்